வெல்கம் டு எம்எஸ் அபிடெடி. வாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கோட்டக் நியோ. இது கோட்டக் செக்யூரிட்டிய கோட்டக் நியோ மொபைல் ஆப்பில் புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஃபீச்சர்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு கோட்டக் நியோ மொபைல் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எதுக்குன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பை ஆர்டர் போடுறதுக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி, மிட்கப் நிஃப்டி இந்த நாலுலேயும் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு ஆர்டர் போடலாம், ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போடலாம், ஈஸியாக இருக்குது, குயிக் ஆர்டர் போடலாம். அதுக்கு தான் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இது வந்து ஒன்லி ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டும் தான். இதில் போய் நீங்கள் செல் பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஷன்ஸ் பை பண்ணிக்கலாம். நிஃப்டி பை பண்ணலாம், பேங்க் நிஃப்டி பை பண்ணலாம், நிஃப்டி பை பண்ணலாம். அது கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம், புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். கால் ஆப்ஷனை போய் நீங்கள் செல் பண்ண முடியாது, புட் ஆப்ஷன் செல் பண்ண முடியாது. ஒன்லி ஆப்ஷன் பையிங் மட்டும் தான். பியூர்லி ஆப்ஷன்ஸ் பையிங் மட்டும், பையர்ஸ் மட்டும் தான். அது வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கோட்டக் நியோவில் வந்திருக்கு. இப்போ இது வந்து இந்த ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் பையருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆர்டர் போடுறதுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பாருங்கள் எப்படின்னு. இந்த ஆப்ஷன்ஸ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆயிரும். மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்கா, இன்ஸ்டா ட்ரெண்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா சார்ட் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டுமே வந்து ஒட்டுக்க பார்த்துக்கலாம். நிஃப்டியோட சார்ட் இது, அதாவது நிஃப்டியோட சார்ட்டு, ஸ்பாட் சார்ட் இது, ஸ்பாட் இது நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சார்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் இருக்குது, 50 மினிட்ஸில் இருக்குது. நீங்கள் வேணால் மாற்றிடலாம், சேஞ்ச் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் வேணால் 5 மினிட்ஸ் மாற்றிக்கலாம், 50 மினிட்ஸ் வேணால் 50 மினிட்ஸ் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் வந்து இதில் ஆர்டர் போடலாம். இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், 21,900 பிரேக் அவுட் பண்ணால் நான் வந்து நிஃப்டி வந்து பையிங் சைடு கால் ஆப்ஷன் பை பண்ண முடியும்னா நீங்கள் உடனே கீழே பாருங்கள் ஆப்ஷன் செயின் இருக்குது. இதில் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள் எக்ஸ்பைரி கான்டாக்ட் இருக்குது. இந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். 28 ஓகேங்களா? இந்த மாதிரி மாற்றி ஆர்டர் போட்டுருங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கான்டாக்ட் இருக்குது, மார்ச் இருக்குது. 29,900 கால் ஆப்ஷன் பிரேக் அவுட் பண்ண உடனே நிஃப்டி வந்து நான் வந்து பையிங் சைடு போகிறோம் அப்படின்னா உடனே இந்த ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணி 21,900 கால் ஆப்ஷன் பார்த்தீங்களா? 29,000 கால் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷனு, ரைட் இருக்கிறது புட் ஆப்ஷன். 29,000 லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 69, 65 ப்ரைஸ் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நிஃப்டி 29,000 கால் ஆப்ஷன். லாட் வந்து 1, 2, 3 சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா ரிடியூஸ் ஆகும். ஆட் பண்ண ப்ளஸ் மார்க்கெட் ப்ரைஸ்னால் பாருங்கள் மேலே வந்து டிக்கே இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ். இல்லை லிமிட் ப்ரைஸ் பண்ணால் எடுத்துட்டீங்கன்னா லிமிட் ப்ரைஸ். என்ன ப்ரைஸில் பை பண்ணுறீங்கன்னா 69 இருக்குது. நான் வந்து பிரேக்கெட் பண்ணி மேலே போகும்போது 75 வந்து பை பண்ணுறோம், பை பண்ணிடலாம். இல்லைனா 55 இந்த மாதிரி லிமிட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் போடணும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணுவோம். ஆர்டர் டைப் நார்மல் தான். மார்ஜின் எவ்வளோ பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்ஜின் ஆகிடும். 3000 வந்து இருந்தால் நிஃப்டி 29,900 கால் ஆப்ஷன் ஒரு லாட்டு பை பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 4 லாட் 5 லாட் மாற்றிக்கிட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா போட்டுக்காங்க எவ்வளோ மார்ஜின் பை கால் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து அவங்க போடுறேன். எடுத்துட்டேன், லிமிட்டில் போடுறேன், 50 ரூபான்னு போடுறேன். போட்டு பை கால் கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஆர்டருக்கு என்ன பிளேஸ் வருது. இப்போ மார்க்கெட் அவர் இது வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டு அவரில் மட்டும்தான் பை ஆர்டர் போட முடியும் அப்படின்னு சொல்லுறது. மார்க்கெட் அவர்ஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். பை கொடுத்தீங்கன்னா பை ஆர்டர் வந்துடும். எங்கே வந்து ஒரு ரூபா பாருங்கள், இன்ஸ்டா ஆர்டரில் போயிடும். இங்கே தான் இருக்கும். நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நார்மலாக கோட்டாக்கில் நீங்கள் பை ஆப்ஷன்ஸ் ஆர்டர் போடுவீங்களா, அங்கே போய் பார்த்தீங்கன்னா வராது, காமிக்காது. ஏன்னா இது வந்து இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆர்டர்லாம் இங்கே தான் வரும். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். க்ளோஸ் பண்ணுறதும் வந்து நீங்கள் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணணும். மற்ற நார்மல் நீங்கள் ஆர்டர் போட்டு ஆர்டர் புக்கில் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வராது. அங்கேருந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ண முடியாது. ஒன்லி இந்த விண்டோக்குள்ளே மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் செய்யணும். திஸ் ஆர்டர் இங்கிறது பொசிஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் போட்ட ஆர்டர் இங்கே வரும். இது ஆப்ஷன் செய்யணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி கிளிக் பண்ணிங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் மாதிரி 50 மினிட்ஸ் அதுக்கெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் வேணாலும்
ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் போட்டுங்கிறது ஆப்ஷன் நீங்கள் வந்து பே பண்ணலாம். பல ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எது ஒன்று பே பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன் பே பண்ணுற பிறகு 6500 புட் ஆப்ஷன் 50,000 புட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பை ஆர்டர் கொடுத்து பை ஆர்டரில் போய் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து மார்க்கெட் அவர்ஸ் மட்டும் தான் ஆர்டர் வந்து விடுவோம். என்ன வச்சுக்கோங்க, இந்த போட்ட ஆர்டர் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்டா ட்ரேடுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி ஆகணும். வெளியே போய் க்ளோஸ் பண்ண முடியாது. இது வந்து என்ன வச்சுக்கோங்க, இது வந்து ஒன்லி ஆப்ஷன் பை மட்டும் தான். அதுமாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் லாஸ் பார்த்தீங்கன்னா மேலே காமிக்கும். இன்ஸ்டா டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட பொசிஷன் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இது வந்து ஒன்லி ஆப்ஷன் பை மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MSRP ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கோட்டக் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் கோட்டக் செக்யூரிட்டியில் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு 0 ப்ரோக்கரேஜ் தான். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு 0 ப்ரோக்கரேஜ் தான். அதாவது ஆப்ஷனு, ஸ்டாக் ஆப்ஷன், நிஃப்டி ஆப்ஷன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் எது பண்ணாலும் சரி, இன்ட்ராடே பண்ணிங்கன்னா 0 ப்ரோக்கரேஜ் தான். ஓகேங்களா? இது வந்து எந்த ப்ரோக்கரும் தரல. அதனால் கோட்டக் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ப்ரோக்கரு. பேங்கிங் செக்டர் நல்ல ப்ரோக்கரு. நம்மளுடைய ஃபண்டு சேஃபாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அதனால் கோட்டக் அக்கௌண்ட் செக்யூரிட்டியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு லேக் எதுவும் வராது. கோட்டக் ஆப் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள். நன்றி.